Students, good morning to all. Last class continue இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஃபிசியாலஜி. ஃபிசியோலஜினா செயலியல் பேர், தாவர செயலியல். பிளான் ஃபிசியாலஜினா தாவர செயலியலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அனிமல் வந்து அதனுடைய தேவைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். பிளான்ஸ் மூவ் ஆகுமா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், அனிமல்ஸ் மூவ் இன் செர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர் அண்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். அனிமல்ஸ் மூவ் இன் செர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர், ரீப்ரொடக்ஷன். அப்போ அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக, உறைவிடத்திற்காக, இனப்பெருக்கத்துக்காக மூவ் ஆகும். டு யூ பிளான் ஸோ சச் மூமெண்ட். எனக்கு அடுத்து பார்க்குறேங்க, இது மாதிரி அனிமல் நகருது, தாவரங்கள் நகருமா? அவ்வாறு நகர்றாங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஹேவ் யூ அப்சர்வ்டு த லீவ்ஸ் ஆஃப் மைமோசா பியூடிகா. மைமோசா பியூடிகா அப்படி சொல்லக்கூடியது வந்து டச் மீ நாட். அதாவது டச் மீ நாட்னா இங்கிலீஷில் அந்த பிளானுடைய நேம் வந்து டச் மீ நாட். சயின்டிஃபிக் நேம் வந்து மைமோசா பியூடிகா. தமிழில் வந்து தொட்டால் சுருங்கி அல்லது தொட்டால் சிரிங்கின்னு பேர். த க்ளோஸ் அண்ட் டச்சிங். டச்னா அப்படி சுருங்கும், அந்த பிளானுடைய லீவ்ஸை டச்சாக சுருங்கும். அப்போ அது ஒரு மூவ்மெண்ட் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு மூவ்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேரஸ் ஹீலியாந்தஸ் அன்னூஸ். சன்ஃப்ளவருடைய சயின்டிஃபிக் நேம் தான் ஹீலியாந்தஸ் அன்னூஸ். ஃபாலோஸ் த பாத் ஆஃப் த சன் ஃப்ரம் டவுன் டு டஸ்க். சொல்கிறாங்க இல்லையா? சூரியன் இருக்கும் திசையை நோக்கி நகரும் நிகழ்வுகள் அனைத்தும் வெளிப்புற காரணிகள். இப்போ சூரியன் எந்த திசையில் இருக்கோ அதை பார்த்த மணிக்கு அதை நோக்கி தான் அந்த சன்ஃப்ளவருடைய ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ரொட்டேட் ஆகிறது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற காரணிகள் மூலமாக ஏற்படுது. ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு, அதாவது எங்கிட்டலாம் சன் இருக்கோ அந்த திசையை நோக்கி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து திஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ட்ரிக்கர்டு பை எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. அப்போ முக்கியமாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த மூவ்மெண்ட்டை எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற காரணிகள் மூலமாக நடக்குது. அன்லைக் அனிமல்ஸ் the plants do not move and their own from one place to another place, but can move their body parts heading sunlight, water and nutrients. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் மாதிரி பிளான்ட்ஸ் மூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. இல்லை, மூவ் ஆகாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தனிச்சையாக மூவ் ஆகுமா? ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தனிச்சையாக மூவ் ஆகுமா? தன்னால் மூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. இல்லை, மூவ் ஆகாது. ஆனால் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, நீர் மற்றும் ஊட்டப்பொருள் ஆகியவற்றை அடைய தனது உடல் பாகங்களை வந்து பல்வேறு அசைவுகளுக்கு உட்படுத்தும். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மூவ் ஆகாது. Plants do not move and their own from one place to another place. மூவ் ஆகாது. ஆனால் but can move their body parts. ஆனால் தாவரத்தின் உடல் உறுப்புகள் சன்லைட்டுக்காக, வாட்டருக்காக, நியூட்ரன்ஸ்க்காக மூவ் ஆகுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, they are sensitive of external factors. லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. அப்போ தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஒளி, புவியீர்ப்பு விசை மற்றும் வெப்பம் போன்ற புறத்தோட்டங்கள், அதாவது புற தூண்டுகளால் அதுதான் உணர்வு ஊட்டப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு எப்படி வந்து தாவரங்கள் வந்து என்ன சொன்னா அதுக்கு எப்படி சென்சிட்டிவ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அப்படி சொல்லக்கூடியது உணர்வு எப்படி கிடைக்குது?
உள்ளுணர்வு எப்படி, அதாவது உணர்வு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர், இது மூலமாக தான் அதுக்கு உணர்வு கிடைக்குது. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் வேரியஸ் மூவ்மெண்ட் இன் பிளான்ட்ஸ், photosynthesis அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் மூவ்மெண்ட்டையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மற்றும் அதாவது டிரான்ஸ்பிரேஷன்னா நீராவி போக்கு படிக்க போகிறோம். நீராவி போக்கு பற்றி படிக்க போகிறோம் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஹெட்டிங் வந்து ட்ராபிசம் இன் பிளான்ட்ஸ். அடுத்த ஹெட்டிங் வந்து ட்ராபிசம் இன் பிளான்ட்ஸ். சரி, ட்ராபிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் சார்பு அமைப்பு. தாவரங்களின் சார்பு அமைப்புன்னு பேர். பாருங்க, the trapezium is a unidirectional movement. யூனிடைரக்ஷன்னா ஒரு பகுதி அல்லது முழு தாவரம் ஒரு திசையை நோக்கி, ஒரே திசையை நோக்கி ஒரு தாவரம் ஹோல் பிளான்ட்ஸ் முழுவதுமாக மூவ் ஆகுது. நல்லா கஷ்டங்க. டிராபிசம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது சார்புதான் வந்துட்டு ஏதாவது ஒன்று நோக்கி சார்பது தான் டிராபிசம் சொல்றது. டிராபிசம் இஸ் யூனிடைரக்ஷன்னா ஒரே திசையில் அது மூவ்மெண்ட் ஆகுது, நகருது. அந்த மூவ்மெண்ட் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏ ஹோல் ஆர் பார்ட், ஒரு தாவரத்தின் முழு தாவரமோ அல்லது அதன் பகுதியோ, ஒரு பகுதியுடைய பிளான்ட் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலி. அப்போ அந்த தூண்டுதல் இருக்கு. ஏதோ ஒரு தூண்டல் இருக்கு, அந்த தூண்டலை நோக்கி ஒரு தாவரமோ அல்லது தாவரத்தின் பகுதியும் நகரும்ன்றாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பக்கத்தில் வந்து விண்டோ பக்கத்தில் இருக்கலாம் இந்த பிளான்ட்ஸ். ஆனால் விண்டோவுக்கு வெளியே வந்து சன்லைட் பார்த்து இது பண்ணும்பொழுது அந்த சன்லைட் வர திசையை நோக்கி அந்த பிளான்ட் பார்ட் வந்து பெண்டாக வளைஞ்சு அதை நோக்கி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறது தான் அதாவது இது டிராபிசம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் ஒரு திசை நோக்கி நகரும்னா அங்கே ஸ்டிமுலியாக இருப்பது சன்லைட். ஸ்டிமுலியாக எது இருக்குது? சன்லைட் இருக்கிறனால தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஒரு ரூம்லேருந்து பெண்டாக அப்படி ரொட்டேட், அதை பெண்டாக வளைஞ்சு அந்த சன்லைட் திசை நோக்கி நகருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நகரும். அப்போ டிராபிசம் இஸ் ஏ யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட். ஏ ஹோல் பிளான், ஒரு தாவரமாக இருக்கலாம் அல்லது பார்ட் ஆஃப் த பிளானாக இருக்கலாம், டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலி. அந்த சைடு ஏதாவது ஒரு தூண்டல் இருந்தால் மட்டும்தான் ஒரு திசையை நோக்கி நகருன்றாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிராபிசம். டைப்ஸ் ஆஃப் டிராபிசம்னா சார்பு அசைவின் வகைகள். சார்பு அசைவு, ஒன்றை சார்ந்து அது நோக்கு, அதாவது சார்பு அசைவுனா என்ன? ஒரு பொருளை சார்ந்து அசைவது, ஒரு பொருளை சார்ந்து நகருவது, அதுதான் சார்பு அசைவு. அதன் வகைகள் பார்த்தீங்கன்னா based on the nature of stimuli, trapezium can be classified as follows. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் தூண்டுதலின் தன்மை பொறுத்து எதை பேஸ் பண்ணி தூண்டு ஸ்டிமுலி இருக்கு. இந்த ஸ்டிமுலினா வெளியிலிருந்து புறக்காரணிகள் தூண்டும். இப்போ சன்லைட் வந்து ஒரு புறக்காரணி, அதை நோக்கி பிளான்ட்ஸ் போகுது. ஒரு வாட்டர், அதுவும் ஒரு புறக்காரணி தான், அதாவது அது ஒரு ஸ்டிமுலி தான். அப்போ வாட்டர் எங்கே இருக்குது அதை நோக்கி அந்த பிளான்ட்ஸ் நகரும். அப்போ ஒரு பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை நோக்கி அந்த பிளான்ட்ஸுடைய பார்ட்ஸ் மூவ் ஆகிறது தான் டிராபிசம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டிராபிசம் வகை அந்த டிராபிசம் ஏற்பட முக்கிய காரணம் ஸ்டிமுலி தான். அதனுடைய வகைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிராபிசம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபோட்டோ டிராபிசம். சரி, ஃபோட்டோ டிராபிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி சார்பு அசைவுன்னு பேர். ஒளியை சார்ந்து அசைவது. ஒரு தாவரத்துக்கு வந்து ஒளி தேவை. அப்போ அந்த ஒளியை பெறுவதற்காக ஒரு பிளான்ட்ஸ் அசையுது. அதான் சொல்கிறாங்க பாருங்க, மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் பார்ட், ஒரு பிளான்டோடைய பார்ட் டுவர்ட்ஸ் த லைட்னா அது ஒளி இருக்குது. ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஒளியின் தூண்டுதல் ஏற்ப தாவரப்பாக நகருதல். அப்போ சன்லைட் எங்கே கிடைக்குது, அது பக்கத்தில் கிடைக்குது. அந்த சன்லைட் வர திசையை நோக்கி தாவரத்தின் ஒரு பகுதி வந்து மூவ் ஆகுதுன்னா போட்டோட்ராபிசம். எக்ஸாம்பிள் வந்து சூட் ஆஃப் பிளான்ட்ஸ்னா தாவரத்தின் தண்டு பகுதி வந்து சன்லைட் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் போட்டோட்ராபிசம். ஒளிச்சேர்க்கை செய்வதற்காக, அந்த ஒளியை பெறுவதற்காக தாவரத்தின் ஒரு பகுதியான சூட் சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது. அடுத்து ஜியோட்ராபிசம் சொல்லுது.
ஜியோட்ராபிக்ஸ்னா புவி சார்பு அசைவு. இது வந்து ஒளி சார்பு அசைவு, இது வந்து புவி சார்பு அசைவு. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, the movement of a plant in response to gravity. அப்போ நீரினுடைய தூண்டல். அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் நீர் இருக்கு, அந்த நீர் வந்து ஒரு ஸ்டிமுலியாக இருக்கு. நீர் வந்து ஒரு ஸ்டிமுலி தூண்டுது. எப்படி தூண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் வந்து உங்களை நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உட்காந்து பிளேஸ் பக்கத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஒரு மாம்பழம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாம்பழத்தை பார்க்கும்போது உங்கள் நாக்கில் எச்சு வரும். ஏன் எச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான், அதாவது அந்த மாம்பழம் வந்து உங்களை தூண்டுது, அதுதான் ஸ்டிமுலி. அது மாதிரி எங்கே வாட்டர் இருக்கோ அந்த வாட்டரை வந்து தூண்டுது, அந்த பிளானுடைய ரூட்டை தூண்டுது. அதனால் அந்த ரூட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் பிளான் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. ஓகேவா, கீழ் நோக்கி நடக்குது. அப்போ ரூட் ஆஃப் ஏ பிளான்ஸ். ஓகே, ரூட் ஆஃப் ஏ பிளான்ஸ். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ் ரெஸ்பான்ஸ் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு சை நோக்கி நகர்ந்து சொல்கிறாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அது மூவ் ஆகுது. இதுக்கு தான் பாருங்க ஹைட்ரோட்ராபிசம், த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர் பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் த வாட்டர். எங்கே நீர் இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆகுது, அதான் ரூட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து திக்மோட்ராபிசம். சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தொடு சார்பு அசைவுன்னு பேர். திக்மோனானது தொடு சார்பு அசைவு. இது போட்டோட்ராப்ஸ்னா ஒளி சார்பு அசைவு, இது ஜியோட்ராப்ஸ்னா புவி சார்பு அசைவு. ஹைட்ரோட்ராப்ஸ் சொல்லக்கூடியது நீர் சார்பு அசைவு. திக்மோட்ராப்ஸ் வந்து தொடு சார் அசைவுன்னு பேர். ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் பார்ட் டியூ டு டச். நீங்கள் ஒரு தாவரத்தை டச் பண்ணிங்கன்னா அது பிளான்ட்ஸோடைய லீவ்ஸோ ஸ்டெம்பாக இருந்து மூவ் ஆகும். இங்கே என்னென்ன கிளிமிங் வெயின்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ கிளிமிங் வெயின்ஸ்னால் கொடி பற்றி படர்தல். கொடி பற்றி படரல் பேர். இல்லைங்களா, ஒரு கொடி வந்து பற்றி படரும். அடுத்து ஹீமோட்ராபிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதி சார்பு அசைவு. வேதி சார்புனா பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கா இல்லையா, மினரல்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையான மினரலுக்காக அது மூவ் ஆகலாம். பாருங்க, த மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான் ஆஃப் த பிளான்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்ஸ் ஆஃப் பிளான் த ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ். எங்கே கெமிக்கல் இருக்கோ அதை நோக்கி அது மூவ் ஆகணும். த growth of pollen tube responds to sugar present on the stigma. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரப்பக்கம் நகருதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேலாம் ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து தாவரத்துக்கு தேவைன்னா கண்டிப்பாக தாவரத்தின் பகுதியோ அல்லது தாவரமோ கண்டிப்பாக மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மூவ் ஆகும். அடுத்து பாருங்க, எங்கெல்லாம் ஸ்டிமுலி இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆகும். ஸ்டிமுலி எங்கெல்லாம் இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆகும். அடுத்து பாருங்க, இந்த டிராபிசம் அப்படி சொல்லக்கூடியது. டிராபிசம் என்னது சார்பு அசைவு, அதாவது சார்பு அசைவு. இது ஜென்ரலி டேர்ம்டு பாசிட்டிவ் growth is towards the signal and negative if the negative is always from the signal. அப்படின்ற சிக்னல் சொல்கிறாங்க. என்ன பாருங்க, சிக்னல் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, டிராபிசம் சொல்லக்கூடிய வந்து பொதுவாக தூண்டுதலின் திசையை நோக்கி இருந்தால் அது நேர் சார்பு அசைவு என்று பெயர். இப்போ பாருங்க, டிராபிசம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலி இல்லைன்னா தூண்டுதல் ஸ்டிமுலி. அப்போ ஜென்ரலி டேர்ம் பாசிட்டிவ், அது நேராக இருந்தால் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சிக்னல் அண்ட் நெகட்டிவ் இஸ் அவே ஃப்ரம் த சிக்னல். தூண்டுதல் இருந்தால் அதுக்கு பேர் டுவர்ட்ஸ் த சிக்னல் வரும். தூண்டுதல் இல்லை என்றால் அது வந்து அவே ஃப்ரம் த சிக்னல் வரும், அதாவது நேர். அடுத்து பாருங்க, ஷூட் ஆஃப் ஏ பிளான்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லைட். அடுத்து ரூட் பாருங்க, இந்த ரூட்ஸ் மூவ் அவே த ஷூட்ஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக்.
இப்போ சூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே தான் வளரும் இல்லைங்களா? அப்போ மண்ணுக்கு மேலேனா சூரிய ஒளி நோக்கி வளருது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெம்மும் சூரியனை நோக்கி வளர்ந்தால் அதுக்கு பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். இதே ரூட்டு வந்து சூரியனை பார்த்து வளரக்கூடாது. அப்படி வளர்ந்தால் அது வந்து நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக் சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து the usually shoot system of a plant is positively phototropic. அதாவது சூட் சிஸ்டம்னா தண்டு எப்பொழுதுமே பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக்னா சூரிய ஒளிக்கு நேர் திசை இருக்கும். சூரிய ஒளி நேர். அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட் சிஸ்டம் இஸ் நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக் அண்டு பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதுக்கு நேர், அதாவது ஒளி இருக்குன்னா ஒளி சார் உடையது ஓகேவா? ஒளியை நோக்கி தான் தண்டு வளரணும். வேர்கள் வந்து எப்பயுமே கீழ் நோக்கி தான் வளரணும். இது மாறி நடந்தால் அது நெகட்டிவ்லி பாருங்களேன். இப்போ சூர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்னை நோக்கி நகர்றதால பாசிட்டிவ் போட்டோட்ராபிக். அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். நெகட்டிவ்னா என்னது? இது கண்டிப்பாக இந்த ரூட் சிஸ்டம் வந்து பூமியை நோக்கி வளராது. பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக்னா தண்டானது தான் சாயில் லெவல். இந்த சாயில் வந்து தண்டானது மேல் நோக்கி தான் வளரும். அப்போ மேல் நோக்கி வளருனா கண்டிப்பாக சூரியன் நோக்கி வளருது. அப்போ சூரியன் திசை மேல் நோக்கி வளருது. இதுக்கு வந்து பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக்னு பேர். அதே தண்டு வந்து கீழ் நோக்கி நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் கீழ் நோக்கி வளராது. அதான். ஆனால் அதே இடத்துல ரூட் சிஸ்டம் வந்து பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். இந்த ரூட் இங்கே இருக்குது. இந்த ரூட் வந்து கண்டிப்பாக ஒளியை நோக்கி மேலே மண்ணுக்கு மேலே போகாது. அது கீழ் நோக்கி தான் போகும். அதான் அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக் அண்டு பாசிட்டிவ் ஜியோ. ரூட் ஆனது நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக்னா அந்த ரூட் வந்து சூரியன் நோக்கி வளராது. ஆனால் இதுக்கு கீழ் நோக்கி தான் வளரும். அதனால பாசிட்டிவ் ஜியோட்ராபிக். சரிங்களா? அடுத்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் எக்ஸாம்பிள் டயக்ராம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கினா மண்ணுக்கடியில் வளரக்கூடியது. ஆனால் நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக்ஸ் என்னது? நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக்ஸ் சொல்கிறாங்க. ஏன் நெகட்டிவ் போட்டோட்ராபிக் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இது வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணாது. வேறு வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணாது. அப்போ வேறு வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணாதுன்னா நெகட்டிவ் போட்டோட்ராபிக்ஸ். பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா அது கண்டிப்பாக கீழே புவியீர்ப்பு திசை நோக்கி தான் நகரும். கீழ் நோக்கி வளரும். அப்போ வேறானது கீழ் நோக்கி வளர்ந்தால் அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். இது மேல் நோக்கி ஆனால் இதை சொன்னாலும் இதையும் சொல்லணும். இது வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அண்டு நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக்ஸ். என்ன ஆப்ஷன்? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து டூயினும் அடுத்து டூயின்னு சொல்லியிருக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஹேலோபைட்ஸ் சொல்லக்கூடியது. சரி, ஹேலோபைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு தாவரங்களும் பேர். ஹேலோபைட்ஸ்னால் என்னது? ஒவ்வொரு தாவரங்கள் தான் ஹேலோபைட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ப்ரொடியூஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸ். இது என்னென்னா நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸ். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? புவி சார்புடையவை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு தாவரம் எதிர் புவி சார்புடையவை. எதிர் புவி சார்புனா இது வந்து ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் கீழ் நோக்கி வராது, மேல் நோக்கி வரும். ஒவ்வொரு தாவரங்கள் சொல்லக்கூடிய தாவரத்தின் வேர்கள் வந்து சில வேர்கள் வந்து அது காவலாக போயிட்டுனா ஒவ்வொரு தாவர நிலத்தில் வாழக்கூடியது. ஒவ்வொரு தாவர நிலத்தில் வாழும் தாவரங்களில் சில வேர்கள் வந்து பூமியை நோக்கி வளராமல் எப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக மேல் நோக்கி வளரும். இந்த பாருங்க, இப்போ ஒரு பிளான்ஸ் வச்சுக்கோங்க. இது ஒரு பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் வந்து ஒவ்வொன்றில் இருக்குது. இது ரூட் உள்ளே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வேறு ரூட்டில் அப்படி மேல் நோக்கி வரும். ஏன் வருதுன்னா இங்கே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காதனால ரூட்டை மேல் நோக்கி வளரும். ரூட்டு வந்து மேல் நோக்கி வளரும். ஆத்ம பாம்பு மேல் நோக்கி வருதா? அப்போ ரைசோஃபோரா சொல்லக்கூடிய தாவரத்தில் ரூட்டு பூரா வந்து கீழேயும் இருக்கும், மேலேயும் முன்னிட்டு இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுவாசிட்டுருக்காது. பாருங்கள், திஸ் ரூட்ஸ் டேர்ன் 180 டிகிரி ஆஃப் ரைட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்.
180 டிகிரியில் ஸ்பைரோ வைரா. இதுக்கு பேர் வந்து சுவாச வைரா. அது பார்த்தீங்கன்னா ஃபார் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷனாக வருதுன்றாங்களா அதனால் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நாஸ்டிக் மூமெண்ட். அடுத்தது நாஸ்டிக் மூமெண்ட் சொல்லக்கூடியது. அப்படின்னா திசை சாரா அல்லது திசை சாரா தூண்டல் அமைப்பு. திசை சாரா தூண்டல் அமைப்புன்னு பேர்.